சின்ன வரிசையில அடுத்து நடக்கலாம் அப்படின்னா, இங்க சேத்து ரொம்ப பயந்து போய் ஹாஸ்பிட்டல்ல தமிழ்ச்சர் சேர்த்துட்டாரு. தமிழ்ச்சர் செக் பண்ணி பார்த்த டாக்டரும், "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. குழந்தைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. அவங்களுடைய கால் மட்டும் கொஞ்சம் ஃப்ராக்சர் இருக்கு. இன்னும் 3 வாரத்துக்கு அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியாது. அவங்க நடக்கவும் கூடாது. அப்படி நடந்தா அப்புறம் அது அவங்க காலுக்கும் பெரிய பிரச்சனை, வயித்துல வளர குழந்தைக்கும் பெரிய பிரச்சனை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. பாத்ரூம் போறதா இருந்தா கூட அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம் போக வச்சு கொண்டு வந்து வச்சா கொஞ்சம் நல்லது. அதுதான் அவங்களுக்கு இப்போதைக்கு தேவையும் கூட" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உடனே வசந்தி அப்பத்தா கிட்ட, "சரிம்மா, அப்ப நான் தமிழ்ச்செல்வி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்." "என்னடி சொல்ற? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? எதுக்காக அவள உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போற? ஏன்? என் வீட்ல ஆள் இல்லையா பாத்துக்கிறதுக்கு?" "இல்லம்மா, டாக்டர் சொன்னத கேட்டீங்கல்ல, அவளால சுத்தமா நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிம்மா அந்த வீட்ல தனியா அவளால இதெல்லாம் பண்ண முடியும்?" "இல்லம்மா, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்." "ஏய் வசந்தி, இங்க பாரு. என்னடி இப்படி சொல்லிப்புட்ட? என் பேத்தி கீழ விழுந்துட்டான்னு தெரிஞ்சதும் என் பேரன் துடிச்சு போயிட்டான் தெரியுமா? அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒண்ணுனா, அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தி. இப்ப என்ன? என் பேரன் பார்த்துப்பான். அது அவன் வாயில சொன்னா உனக்கு சந்தோஷம் தானே?" "இல்லம்மா, அது இல்ல. இங்க பாரு வசந்தி. என் பேரன் என் பேத்தி மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கல்ல, இப்ப நீ தெரிஞ்சுப்ப." அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க அப்பத்தா. வெளில போனோனே சேது ஓடியாந்து, "என்னாச்சு அப்பத்தா? குழந்தை நல்லா இருக்கா? குழந்தைக்கு பிரச்சனை இல்லையே? தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா இப்போ?" உடனே அப்பத்தாவும், "இங்க பாருப்பா சேது, தமிழ்ச்செல்வி வலிக்கு வந்ததுல, அந்த சீலக்காரி புண்ணியத்துல குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே ஆவல. குழந்தைக்கு ஒண்ணும் ஆவலல்ல. நல்லா இருக்குல்ல குழந்தை. சேது, குழந்தை ஆரோக்கியமா இருக்குயா. ஆனா ஆனா என்னாச்சு அப்பத்தா? சொல்லு அப்பத்தா, என்ன ஆச்சு?" "தமிழ்ச்செல்விக்கு தான் கால்ல பயங்கரமா அடிபட்டுருக்கு. இன்னும் 3 வாரத்துக்கு அவ எழுந்திருச்சு நடக்கவே கூடாதாம். ஃபுல்லா படுத்து தான் இருக்கணுமா." "என்ன அப்பத்தா சொல்ற? படுத்தே இருக்கணுமா?" "ஆமாய்யா சேது. அவ பாத்ரூம் போணுனா கூட ஒரு ஆள் தூக்கிட்டு போய் தான் அவள வச்சு கொண்டு வந்து படுக்க வைக்கணுமாம். அப்படி 3 வாரத்துக்கு அவ கால அசைக்காம அப்படியே வச்சிருந்தா சீக்கிரமா குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கய்யா. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விய பார்த்துக்கிறது உன் கையில தான்யா இருக்கு. நீ தான் தமிழ்ச்செல்விய கண்ணும் கருத்துமா பத்திரமா பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்." "என்ன அப்பத்தா சொல்ற? டாக்டர் அப்படியே சொன்னாங்க?" "எனக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டா நம்புற மாரி தெரியலையே." "அப்பத்தா உண்மைய சொல்லு. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகலல்ல? உண்மைய சொல்லு அப்பத்தா." "ஐயா சேது, என்னய்யா இந்த அப்பத்தா சொன்னா நம்ப மாட்டியா?" "இல்ல அப்பத்தா, ஏற்கனவே ஒரு முறை இந்த மாரி தான் சொல்லி என்ன நல்லாவே ஏமாத்துனீங்க. திரும்பவும் அதே மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு அப்பத்தா." டாக்டர் அப்பதான் வராங்க. "என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க?" டாக்டர், உங்கள தான் பார்க்கணும்னு நெனச்சேன்." "ஆமா டாக்டர். இப்போ உலக தமிழ்ச்செல்விக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? குழந்தை நல்லா இருக்கா?" அப்படின்னு சேது கேட்கும்போது, உடனே அப்பத்தான் வசந்தியும் அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா, எங்க சேது கேட்க போயி அந்த டாக்டர் உளறிட்டாங்கன்னா, அப்புறம் தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்றது ரெட்ட குழந்தை அப்படிங்கிற உண்மை நம்ம சேதுக்கு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு அப்பத்தா பயந்து போயிட்டு, "ஐயா சேது, நான் தான் சொல்றேனே ஐயா. அப்புறம் என்ன டாக்டர்ட்ட விசாரிச்சுட்டு இருக்க? அப்பத்தா, நீ கொஞ்சம் கம்முனு இரு. உனக்கு ஒண்ணும் புரியாது." "மேடம், சொல்லுங்க மேடம்." "டாக்டர்ம்மா, என் மனைவிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? குழந்தை நல்லா இருக்கா?" "சேது சார், இங்க பாருங்க. உங்க ஒய்ஃப் தமிழ்ச்செல்விக்கு கால்ல தான் அடிபட்டுருக்கு. ஸோ கால்ல அவங்களுக்கு ஃப்ராக்சர் தான். ஒரு 3 வாரத்துக்கு அவங்க எழுந்திரிச்சு நடக்கக்கூடாது. அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதே மாரி குழந்தைங்க 2மே ரொம்ப சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. 2 குழந்தைங்களும் நல்லா தான் இருக்கு." "டாக்டர், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? 2 குழந்தைங்களா? எனக்கு 2 குழந்தையா?" "ஆமாங்க. ஏன் உங்கள்ட்ட சொல்லலையா டாக்டர்? அவங்க வயித்துல ரெட்டை குழந்தை வளருது. அந்த ரெட்டை குழந்தையுமே கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ்ச்செல்விக்கு மட்டும் தான் கால் அடிபட்டுருக்கு. நீங்க அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்கனாலே, கண்டிப்பா ரெட்டை குழந்தையும் உங்க மனைவி நல்லபடியா பெத்தெடுத்துருவாங்க." டாக்டர் போன உடனே சேது அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே சேது அப்பத்தா பார்த்து, "அப்பத்தா, டாக்டர் அம்மா ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓ! அதனால தான் ஸ்கேன் எடுக்க போகும்போது என்ன வேணான்னு சொல்லிட்டு நீ உள்ள போனியா? சொல்லு அப்பத்தா, சொல்லு. அப்போ தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தையா? அந்த ரெட்டை குழந்தைய ஆம்பள குழந்தையா இருக்குமா? பொம்பள குழந்தையா இருக்குமா? அப்போ தமிழ்ச்செல்வி வயித்துல என் அம்மா வந்து பொறக்கலையா? அப்போ அது என் அம்மா இல்லையா?" அப்படின்னு சேது ஃபீல் பண்றாரு. அப்பத்தா உடனே, "ஐயா சேது, இங்க பாருய்யா. இதனால தான் உன்கிட்ட இந்த உண்மைய சொல்லல. நான் அன்னைக்கு ஸ்கேன் பண்ண வரும்போதே தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்றது ரெட்டை குழந்தைன்னு எனக்கு தெரியும்யா. அது ரெட்டை குழந்தைன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம அம்மா இல்லையான்னு சொல்லி நீ கஷ்டப்படுவ. இங்க பாருய்யா, இது உங்க அம்மா தான்யா. உங்க அம்மா ஒரு குழந்தை ரூபத்துல இல்லாம 2 குழந்தை ரூபத்துல உனக்காக வரப்போறாங்கய்யா. உன்ன சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கு தான் உங்க அம்மா ரெட்டை குழந்தையா வரப்போறாங்க. அந்த 2 குழந்தையுமே உங்க அம்மா தான்யா சேது. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதய்யா. கண்டிப்பா உங்க அம்மா ரெட்டை குழந்தை ரூபத்துல வந்து உன்ன சந்தோஷமாவும், நிம்மதியாவும் பார்த்துப்பான்யா சேது. கண் கலங்காதய்யா. இதுக்கப்புறம் நீ தான்யா தமிழ்ச்செல்விய கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும். பேராண்டி, அந்த அப்பத்தா சொல்றத கேளுப்பா" அப்படின்னு அப்பத்தா சேதுவ சமாதானப்படுத்தவும் ட்ரை பண்றாங்க.